கணிதத்திற்கலாம் வாங்க காஃபி கொடுப்பது போல் எளிதாக. என்ன கேள்வி பார்க்க போறோம்னு பார்க்கலாமா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேள்வி. இது என்ன டாபிக்னா எண்ணியல் இருந்து வந்திருக்கு. எண்ணியல்னா வந்து எண்ணியலோட கான்செப்ட் அது எண்ணியல்ல இயலெண்கள்னா என்ன, முழு எண்கள்னா என்ன, முழுக்கள்னா என்ன, விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள் எல்லாம் சேர்த்து மெய்யெண்கள் அப்படின்றத வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, முழு எண்கள் டேஸ் என அழைக்கப்படும். முழு எண்களை எப்படி அழைக்கலாம்? மிக முழுக்கள்னு அழைக்கலாமா, எண்ணும் எண்கள் அழைக்கலாமா, குறையற்ற முழுக்கள் அழைக்கலாமா, முழுக்கள்னு சொல்லலாமா அப்படின்றதான் கேள்வி. உங்களுக்கு இப்போ நான் திருப்பி உங்களுக்கு வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நம்பர் லைன் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ப்ராப்ளத்தை. இப்போ Z1 நம்ம என்ன பண்ணோம், எண்ணுவதற்கு பயன்படக்கூடிய எண் என்ன? நம்ம எப்பயுமே கவுண்டிங் அந்த எண்றதை எப்படி ஆரம்பிப்போம், 1 2 3. ஸோ ஒன்னுலேருந்து இந்த பக்கம் போகிறது எல்லாமே இந்த ப்ளூ லைன், இந்த ப்ளூ கலர் லைன் வந்து எண்ணும் எண்கள், அது வந்து இயல் எண்கள். அடுத்து அது கூட ஒரு 0 மட்டும் நம்ம சேர்க்கும்போது இந்த லைன் இது ஃபுல்லாக அது 0வும் இயலெண்களும் சேர்த்து தான் நமக்கு முழு எண்கள் சொல்கிறோம். ஆனால் நமக்கு வந்து முழுக்கள்ங்கிறது என்ன அப்படின்னா, முழுக்கள்ன்றது இந்த குறையெண்கள், மிக எண்கள், 0 எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு முழு எண்கள் கிடைக்கும். ஸோ இது வந்து முழுக்கள். இந்த பக்கம் என்ன இருக்குது, -1 -2 -3 இதெல்லாம் சேர்த்து முழுக்கள் ஆகிடும். சரி, அப்போ எல்லாத்தையும் சேர்த்து தான் முழுக்கள் வருது. அவங்க என்ன கேட்குறாங்க, முழு எண்களுக்கு நம்ம வேறு மாதிரி எப்படி? ஸோ முழு எண்கள்ன்றது இதுதான் 0லேருந்து வருது. முழு எண்களை வேறு மாதிரி எப்படி அழைக்கலாம்? கண்டிப்பாக இயலெண்கள்னு அழைக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இதாக எந்தெந்த ஆன்சர் இது வருமோ, எது வரும் இந்த மாதிரி ஆன்சர்ஸ் இப்போ போட்டு பார்க்குறது இல்லாமல், இது நம்ம படித்த விஷயத்தை வச்சு இது நாலேஜ் பேஸ்டு தான். இதில் வந்து அப்ளை பண்ணுறது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கொஷின்ஸில் எலிமினேஷன், அதாவது எது ஆன்சர் இல்லை எது ஆன்சர் இல்லைன்னு எடுத்துடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சரில் பாருங்கள், எண்ணும் எண்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, எண்ணும் எண்களாக இருந்தால் 1 2 3 முழு எண்கள் 0லேருந்து ஆரம்பிக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எண்ணும் எண்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து இது முழுக்கள் வேற. முழுக்கள் வந்து என்ன, குறையனும் இருக்கணும், மிகைனும் இருக்கணும், 0வும் இருக்கணும். ஸோ முழுக்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து இப்போ இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது நமக்கு. இது ரெண்டையும் பாருங்க, மிகை முழுக்கள், குறையற்ற முழுக்கள். மிகை முழுக்கள்னா என்னென்ன வருது? மிகை முழுக்கள்னா எதுல இருந்து வரும்? மிகைனா என்ன, எல்லாம் எந்தெந்த நம்பர் பாசிட்டிவ் சைன் இருக்கோ அதெல்லாம். அப்போ 1லேருந்து வர்றது வந்து மிகை முழுக்கள் ஆகிடும். ஸோ அதையும் மிகை முழுக்கள்னு இதை எடுத்துக்க முடியாது. அப்போது குறை இல்லாத முழுக்களாக தான் இதுவும் வராது. பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணும் எண்களாக இருக்க முடியாது. ஏன்னா எண்ணும் எண்கள் இயலெண்கள். நான் இன்னொரு கலர் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். எண்ணும் எண்களாக இருக்க நமக்கு வாய்ப்பு இல்லை. எண்ணும் எண்கள் என்பது இயலெண்கள். அதனால இந்த இதுதான் எண்ணும் எண்கள் வந்து 1லேருந்து வரும். ஓகேயா? நான் முழு எண்களோட லைன் எழுதுறேன். 0 1 2 3 4 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ எண்ணும் எண்கள் வந்து இதில் இது வரைக்கும். ஸோ எண்ணும் எண்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. முழு எண்களை முழுக்கள் சொல்ல முடியாது. ஏன்னா குறை எண்களும் இருக்கும், வரணும் இல்லை. ஸோ அடுத்து வந்து இந்த இன்னொரு ஆப்ஷன் என்ன, மிகை முழுக்கள்னா எதுலேருந்து வரணும்? 1லேருந்து மட்டும் வருது. இதுதான் மிகை முழுக்கள், இதுதான் இயலெண்கள், இதுதான் மிகை முழுக்கள். ஸோ அப்போ இதுவும் வராது. 0 சேருது.
இது என்ன குறை, இதுல இது இந்த பக்கம் வர்றதுலன்னா குறைமுழுக்கள், குறைமுழுக்கள். அப்ப குறையற்ற முழுக்கள் தான் இது. இதுல இருந்து இது வரைக்கும் வந்து குறை. ஸோ இதுல இருந்து இதுக்கப்புறம் இருக்கிறத இந்த முழு எண்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னா குறையற்ற முழுக்கள். புரிஞ்சுச்சா? ஸோ நம்மளோட ஆப்ஷன் வந்து என்ன? குறையற்ற முழுக்கள். முழு எண்களை குறையற்ற முழுக்கள் என்று அழைக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, என்ன இது வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க், ஏழன்கள் எடுத்த லிங்க் தரேன். ஏழன்களில் நம்பர் சிஸ்டம், எண்ணியல் பற்றின எடுத்த லிங்கை நான் போடுறேன். ஹாப்பி லேர்னிங்.